கிளைமேக்ஸில் கடைசியாக, அதாவது இந்த வீடியோனுடைய கிளைமேக்ஸில் லாஸ்ட்டு அந்த செவுத்தை உடைச்சிட்டு ஒரு 2-3 வண்டிகள் வரும்போது வந்துட்டு ஒரு ஷாட் ஒன்று அடிச்சுட்டு அங்கே சூப்பர் ஸ்டார் திரும்பார் இல்லைங்களா, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சொல்லப்போனால் வந்து ஜெயிலரில் வந்துட்டு ஒரு சில காட்சிகள் நம்ம ரொம்ப ரசிப்போம் இல்லையா, அந்த டெம்போ வந்துட்டு அப்படியே லைக் அந்த 2 லாரிஸை வந்துட்டு ஒயர் மூலிமா அப்படி பண்ணும்போது அப்படியே அது பறக்கும், அப்புறம் திரும்பி அப்படியே ரஜினி சார் பார்த்துட்டு வரும்போது ஒரு பிஜிஎம் ஒரு மாசான ஒரு வேல்யூ ஒன்று இருக்குல்ல, இது நம்ம ஃபஸ்ட்டு தேட்டரில் தான் பார்க்குறோம். அந்த காட்சியை வந்துட்டு படத்தில் பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ ஒரு சிலிர்ப்பு, என்னையா பண்ணி வச்சுருக்காரு, சூப்பராக இருக்குல்ல. அதாவது அதில் ஒன்றுமே கிடையாது, ரஜினி சார் வந்துட்டு ஜஸ்ட் வாக் பண்ணி வராரு, அவ்வளோதான். அந்த காட்சி அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலான ஒரு காட்சியை ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வச்சுருக்காரு அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் தோணும். அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலேயே 2 எக்ஸ்ட்ரானரியான ஷார்ட்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது படத்தில் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யமும், அந்த ஒரு லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெஸ்ட்டை வந்துட்டு இந்த பெஸ்ட்டுக்கு வச்சுப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு நல்ல காட்சிகள் நல்ல சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு படத்தில் ஹை பாயிண்ட்ஸுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. இவர் எல்லாத்தையுமே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலே போட்டார் அப்படின்னா அப்போ இதுக்கப்புறம் என்னென்ன சரக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நெல்சன் கிரியேட் பண்ணுறாரு.